Hi friends, welcome you all to Deep Matrix. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து 5th வீடியோ ஆஃப் Streamlit tutorial. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ எதுவும் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் அதை ரீவிசிட் பண்ணுங்கள், இல்லைனா விசிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சோன்னு இங்கே வந்தீங்கன்னா இந்த கான்செப்ட் புரியும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்புட் விஜிட்ஸ் இன் Streamlit. யூசர்கிட்டேருந்து எந்தெந்த மாதிரி இன்புட்லாம் வாங்கலாம், ஸோ அதில் சில இன்புட்ஸ் பட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பட்டன்ஸில் மூவ் ஆகலாம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் வந்து ஒரு டேட்டா செட்டை நம்ம வந்து ரீட் பண்ணிப்போம். ஸோ சேம் டேட்டா செட் தான் pd.read csv லாஸ்ட் வீடியோவிலே யூஸ் பண்ணியிருப்போம். ஐரிஸ் டேட்டா செட் iris.csv. ஸோ ஒன்ஸ் லோட் பண்ணிட்டோன்னா எப்படி பிரிண்ட் பண்ணுவோன்னு உங்களுக்கே தெரியும். st.dataframe டேபிள் இருந்துச்சுன்னா ஸோ டேட்டா, ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி டேபிள் தெரியும். ஸோ இப்போ கண்டிஷன் வந்து என்னென்னா, நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு இந்த டேட்டா செட் தெரியணும், அதாவது இந்த டேபிள் தெரியணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பட்டன் பேர் சப்மிட் அப்படின்னு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். st.button. ஸோ உள்ள வந்து சப்மிட்டே வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணால் என்ன ஆகும்னா பட்டன் க்ரியேட் ஆகும். ஸோ பார்த்தா தெரியும் பட்டன் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட டேட்டா ஃப்ரேம் இருக்குது. ஆனால் இப்போ இந்த பட்டன் வந்து ஒர்க்கே ஆகலை. ஏன்னா பாருங்கள், நம்ம டச் பண்ணாலும் எந்த சேஞ்சுமே ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பட்டனுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ ஒரு வேளை இப்போ நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு பட்டன் வந்து ட்ரூ ஆகும். ஸோ ஒன்ஸ் பட்டன் ட்ரூ ஆச்சுன்னா அப்போ மட்டும் எனக்கு டேட்டா ஃப்ரேம் காமிக்கணும். ஸோ ஒன்ஸ் நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணாத வரைக்கும் எனக்கு டேட்டா செட் தெரியக்கூடாது. ஸோ இப்போ சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பட்டன் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் பட்டனை ப்ரெஸ் பண்ணலை. ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு டேட்டா செட் தெரியுது. ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து பட்டன் ஒர்க் ஆகும். ஸோ இதே நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம அடுத்து ஒரு இது பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தோன்னா ரேடியோ பட்டன்னா சூஸ் ஒன் இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இது கொடுத்துறோம் சென்டென்ஸ். அதுக்கப்புறம் 3 ஆப்ஷன் A, B, C. ஸோ இதுதான் ரேடியோ பட்டனோட சின்டாக்ஸ். நீங்கள் நிறையா வெப்சைட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க சூஸ் பண்ணுறதுக்கு. மேபி ஜெண்டர் சூஸிங் கூட மேல் ஃபீமேல் அதர்ஸில் கூட இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ சேவ் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் சேவ் ஆனோன்னு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் ஆகிடுச்சு. என்ன எரர், choose one. ஸோ என்ன சின்டாக்ஸ்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்டேஷனும் இருக்குது. ஸோ நமக்கு தேவைப்பட்டால் இதை கூட பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணணுன்னா ஒரு ப்ராக்கெட் கொடுத்துக்கணும் முன்னாடி பின்னாடி. ஸோ இதை வந்து ஒரு டியூப்பிள் மாதிரி பாஸ் பண்ண போகிறோம். ஸோ சேவ் பண்ணியாச்சு. திருப்பி ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏபிசி அப்படின்னு ஒரு 3 ஆப்ஷன் வந்துருக்கு. இப்போ வந்து விஷயம் என்னென்னா, நான் இப்போ இதை பின்னு சூஸ் பண்ணும்போது திருப்பி பட்டன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது வந்து எப்போயுமே நடக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம பட்டனுக்கு வந்து நம்ம ஸ்டேட் மெயின்டைன் பண்ணலை. ஸ்டேட் மெயின்டைன் பண்ணாததுனால ஸோ எந்த ஒரு இன்டீரியர் ஆக்ஷனாக இருந்தாலும் ஹோல் பேஜே ரெஃப்ரெஷ் பண்ணுறதுனால மேலே இருக்க பட்டனும் வந்து திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகி 0 ஸ்டேட்டுக்கு போயிடும், அதாவது ஃபால்ஸ்க்கு. ஸோ சிக்கு ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு சப்மிட் இது போயிடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா சிம்பிள் மெத்தட் இருக்குது. நீங்கள் இந்த பட்டனை வந்து என்னவா மாற்ற போகிறோன்னா நம்ம செக்பாக்ஸ். ஸோ இதுக்கு தான் செக்பாக்ஸ் அப்படின்னு நார்மலாக செக்பாக்ஸ் பட்டன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை சேவ் பண்ணிட்டோன்னா ஸோ இப்போது எனக்கு பட்டனுக்கு பதிலாக செக்பாக்ஸ் ஆகிடும். நீங்கள் இது வந்து நார்மலாக டிக் கொடுக்குற மாதிரி டிக் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான். ஸோ இப்போ நான் டிக் கொடுக்க போகிறேன். டிக் கொடுத்தோன்னே ஒன்ஸ் ட்ரூ ஸ்டேட் ஆனோன்னே எனக்கு டேபிள் ஷோ ஆகிடுச்சு, என் ரேடியோ பட்டன் ஷோ ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். இந்த டைம் நான் வந்து ரேடியோ பட்டனில் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு மேலே இருக்கிறது வந்து ரெஃப்ரெஷ் ஆகாது. ஏன்னா நம்ம செக் பாக்ஸ் வந்து ட்ரூலேயே தான் இருக்குது. நான் எப்போ இதை ரிமூவ் பண்ணுறனோ அப்போ மட்டும்தான் வந்து ஹிடன் ஆகும். ஸோ திருப்பி ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடும். ஸோ வந்து விசிபிள் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த நம்பர் இன்புட்ஸ், அதுக்கப்புறம் டேட் இன்புட்,
டெக்ஸ்ட் இன்புட்லாம் எப்படி வாங்கலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் என்ஜாய் லேர்னிங். தேங்க்யூ.